தமிழே வாயில் வராது. கருமா பத்திரிலாம் வைக்கணும். தடிகாரி தேவாரே ஒரு ஆனந்தம் இருக்கக்கூடாது. நம்மை போன்றதை பார்க்க வேண்டும். நாட்டு மக்களையே வீட்டிலேயே பார்க்க முடியவில்லை. ஏன் கேட்டால் பேசினால் அவர் இதுவரை கொடுத்திருந்தேன். அவர் செய்யக்கூடிய அக்கறம் நலவிற்காக இருந்தார். இந்த பெண்ணுக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்றால் கேட்டு அதை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். உனக்கு ஏதாவது பேசலாம். நீ படக்கூடிய பேரெல்லாம் என் நெஞ்சமே வலிக்கிறது. இந்த நேரத்தில் சொன்னாலும் பரவாயில்லை. நடக்கக்கூடிய அகமத்தை கேட்காமல் இருக்கவும் முடியவில்லை. எதை கேட்டாலும் தருகின்றேன். சத்தியமா தருகின்ற கேள். எனக்கு ஒரு குழந்தை வச்சா போதும். ஏதாவது உதவி கேட்பால் என்றால் தமிழகத்தை கொண்டு ஒப்படைத்து வரலாம் என்று பார்த்தால் கடைசியாக குழந்தை கிடைக்கின்றாலே இல்லை. என்னுடைய தந்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கும் போது அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அம்மா முக்கியமான பிள்ளையாடத்தான் பேசிக்கொள்ள உழைத்தார். அது இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னதாக இருந்தால் நீங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்கிறீங்க அரண்மனையில. இதெல்லாம் நான் பார்த்து ஏற்றத்தோடானே அங்கே நான் இருக்கிறேன். மக்களுக்கு ஒரு வழியும் இல்லாம வச்சிருக்கிறது சொல்றேன். மக்களுக்கு எந்த ஒரு புரியும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் என்னுடைய அரண்மனை மட்டும்தான் அந்த புரியும் இருக்கிறது. ஆனால் அதை நான் நிவர்த்தி செய்கின்றேன். ஜென்மஸ்ரீ, நீ கேட்ட பிரகாரமே அந்த
தருகின்றேன். அப்படியா? ஆமா. மடியில கொடுக்க முடியும். எட்டத்துக்கு கொடுக்க முடியாது. கிட்ட வந்தாதான் கொடுக்க முடியும். எட்டத்துக்கு கொடுத்தான். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்குமா? அவன் மதம் அவன் அடங்கும். அவன் மதத்தில் அடங்கினா நீ கேட்ட அவசர கல்யாணம் பண்ணு. அப்படியா? ஆமா, நல்லது.
அந்த சீரை கட்டினா வாயை வெளியே வந்து என்ன அப்படி சொல்லிட்டேன்? ஏங்க, இந்த மாதிரி புள்ளத்தாச்சி யாருக்கு புள்ளராசி இந்த மாதிரி நடந்து வரலாம் இந்த நேரத்துல நீங்க கூட இருந்தாக்க எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. என் கூடவே இருக்க மாட்டீங்க. ஒரு செய்யற வேலையெல்லாம் ரொம்ப எகத்தாளமா பண்றேன். ஏய், என்ன வாந்திட்டு கழிச்சு போச்சு கேட்ட வர கழிச்சு போச்சு ஏய், நான் புள்ளத்தாச்சி நான் வாந்தி எடுக்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்குது. இவன் ஏன் வாந்தி எடுக்கிறா? உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, மாங்காய் கண்டா சாப்பிடணும் போல தோணுது, சாம்பல கண்டா சாப்பிடணும் போல தோணுது. அது என்னமோ தெரியல. நீ சாப்பிட எனக்குதான் உடனே சரியில்லைன்னு சொல்றேன். நல்ல சாப்பாடுகளை ஒரு வாங்குறா, ரசத்துக்குள்ள ஒரு வாங்குறா, எல்லாத்துக்கும் வைகோ 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 இந்த மண்ணாங்கல்லை வாங்கி தூண்டுனா தேவையா? ஆனா ஒட்டகம் சொல்லியே இல்ல. நம்பர் உடனே உடனே போயிடுச்சு. எனக்கும் உடம்பு சரியில்லை, உனக்கும் உடம்பு சரியில்லை. எனக்கு ஒரு 10 மாசம் லீவ் கொடு. ஆமா
24 மாசம் 2 வருஷம் இவன் முகத்தை முடிக்கவே கூடாது. நான் வரும்போது உயிரோட கொண்டு வந்து கண்ணுல காட்டுறேன். எனக்கு புரியல. இவன் தான் என்னமோ அது மூணாவது ஐக்கியத்தை நினைச்சு பாரு. இவன் தான் என்னமோ பண்ணிட்டாங்க. இவன் உயிரோட போச்சு எப்படியோ 3 பிள்ளை பிறந்துச்சுங்க. 3 ஆம்பளை குழந்தை. ஆமாங்க. நீ ஆம்பளை தாங்க. ரொம்ப நீட்டா வாக்கு. ஆம்பளை தான். இந்த நன்னாளி. பீருட்டு இந்த பொருள் இருந்தா பீருட்டு இருக்க வேண்டும். ஆமா தேவனால. இவனுக்கு எது ஏது இரண்டாவது பிறவிக்கு திரிசு திரிசு வாடே. மூன்றாவது பிறவிக்கு சஞ்சாரி சஞ்சாரி வாடே. எது திரிசு சஞ்சாரி. ராஜா வாடே. புள்ளியோ கண்ணை எப்படி பார்க்கணும் பாதுகாக்கணும். அதுக்குள்ள கடந்து முதல் குழந்தைக்கு அணு இரண்டாவது குழந்தைக்கு குரு. ஆமா பாலகால காட்சி அதுக்கு அனுப்பிச்சு பள்ளிக்கு முன்னே போகவிட்டு பின்னே பார்க்க வேண்டும். சின்ன வயசு இது பாலிப வயசு.
சொல்லுப்பா. அம்மா, பெரிய பையன் எதை கேட்டாலும் கரெக்டாக இருக்கும். அதனால அவர் விளக்கமா கேட்கணும். உள்ளே ஆசைப்பட்டு கேட்கு. ஒரு நாளைக்கு அந்த பட்டா பாயாசம் அப்பெல்லாம் சரி சின்ன பிள்ளைக்கு அந்த மேல தப்பா பேசக்கூடாது. பள்ளிக்கூடம் சொல்லுங்க.
இப்பலாம் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நான் நானே போக மாட்டேன். லீவு போடா. விடுமுறை. அப்போ போனா யாரு மாட்டாங்க? அங்க போய் என்ன பண்றது? பெரிய கடையில ஏறலாம். ஹேய், இன்னொரு நாள் டிவிஎஸ் சென்டர்ல விட்டு வாங்க. நாளை உங்க பள்ளிக்கூடம் பாடசாலை சேர்க்கணும். போயிட்டு வந்த சண்டையை விடக்கூடாது. வீம்புக்கு சண்டை வந்து விடவே கூடாது. அம்மா வச்சிட்டாரா பாடி காட்டிக்கார சாமி வாட மேல வாட ஐயோ மேல வாட தங்க மேல வாட என்ன தேவடா போட்டு வந்தால நீங்க யாரடா பிள்ளை பேசுறீங்க யாரடா நீங்க அம்மா சொல்றீங்களா யாரு யாரடா யாரு என்ன பார்த்து அவ தேவடன் சொல்றான் தேவடன் கேட்டா ஒண்ணு கண்ட தேவடன் உலகத்துல சொல்லுவாங்க அது போல என்ன பார்த்து இவ தேவடன் சொல்றான் யா அப்படி அவன் பக்கத்துல இருக்கறான் இவன் எவ்வளவு இந்த ஊரு உலகம் எல்லாம் சொல்லுடாடி இன்னைக்கு பாக்கணும் இங்கெல்லாம் சிரிக்கிற சக்காலத்துக்கு கூட அப்படியே முக்கு மேல விரல வைக்கணும் தெரியும்
எங்க அம்மா இருக்காங்க எங்க அம்மா இருக்காங்க தலை வெட்டியாவது எங்க அம்மா எப்படி காலை வெட்டியாவது கொஞ்சம் சொல்லுவாங்களா? நீ சொல்ல எங்க அம்மா வேலை சொல்றடி டேய் சொல்லுடா சொல்றடி 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 நான் அம்மாடா எப்படி காப்பாத்து சொல்லுடா சொல்லுடா நீ சொல்லுடா நீ சொல்றா சொல்றடி என் பெத்த ராஜா சொல்றா சொல்றா எங்க அம்மா ஏய் பாருங்கடி சொல்றா போட்டா அம்மா எப்பேற்பட்ட ஆளு நான் எப்படி நான் ஒழிச்சு உங்களை காவல் பண்ணது சொல்லுடா சின்ன பிள்ளை சொல்லு அம்மா கலக்கி சாப்பாடு ஆமாடே 10 பேருக்கு போய் சாப்பாடு போடுவாங்க 10 பேருக்கு போய் சாப்பாடு போடுவாங்க தேவையா கத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க அவர் பஞ்சாயத்து பேசிட்டு மாலிக்கு என்னதான் கிழிப்பாங்க கிழிக்காத பிள்ளை கத்துட்டாங்க இது ரெண்டு உனக்கு யாருன்னு தெரியல நீ என் வீட்டுல இருந்த அடிமையா உனக்கு 2 பிள்ளை யான் பிள்ளைன்னு சொல்ற ஏண்டியா அச்சு இல்லாத தேர் ஓடுமா இல்ல மப்பு இல்லாத மழை பெய்யுமா என்ன சங்கதி உனக்கு எப்படி ஒரு 2 பிள்ளை இந்த பிள்ளைங்க அப்ப யாரு நீ சொல்லுடி அச்செல்லாம் எப்படி தேர் ஓடும் ஒரு ஆடவெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் மப்பெல்லாம் எப்படி மழை பெய்யுது இங்க அச்செல்லாம் தேர் ஓடிருக்கு ஆடவெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு மப்பெல்லாம் மழை பெய்யுது முதல்ல கடைசியமா நான் கடைசியா புள்ளைல சொன்னேன் துணி எடுத்துட்டு போயிருந்தேன் கூடக்கரைக்கு போய் என் விதியை நினைச்சிட்டு துணியை துவைச்சிட்டு இருந்தேன் துணியெல்லாம் துவைச்சு வச்சுட்டு நான் தலை குடிச்சிட்டு வெளியே வந்து கடனை அதாவது எங்க கடனை இருக்கிற ஒரு முகத்துல வீச்சேன் என் கடவுள் முகத்தை வயசுல என்னடா இதெல்லாம் அப்ப முகத்துல வயிற்றுல புள்ளையாவே அவங்க வந்தா அப்பா மாவட்டத்தில் ஆமா போய் தலையோட தண்ணி ஊற்றி வந்து என் முகத்துல போயிட்டு ஏய் ஓடு வா மூத எங்க அப்பா பேர் தான் எய்யாதி மன்னன். எங்க அப்பா பேரு வியாது. மாரியாதை சொல்ற உனக்கும் எனக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை தான். சொல்லுமா யாரு தம்பியா போறமா நீ நான் புள்ள கொடுறா புள்ள கொடுற என்ன புள்ள கொடுற எனக்கு ஒரு சந்தேகம் என்னடி அவளுக்கு இப்படி கை காட்டும் போது இப்படி கை காட்டும் போது அங்க பாக்கும் போது போது எனக்கு தெரியும் நீ இப்படி தான் போயிட்டு அங்க தண்ணி பாய்ச்சி வருவன்னு தெரியாது எனக்கும் ஜன்பஸ்டிங் சேர்ந்தாங்க 2 புள்ள போறோம் தெரியுமா என்ன நடந்தது? எனக்கு திருமணம் செய்து வச்சுக்கடி அதை இழாதி மண்ணு என்ன பண்ணாரு தெரியுமா திருமணம் செய்து எனக்கு 3 புள்ள பிறந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு பாரு இன்னொரு பொண்டாட்டி கட்டி நிக்கிறாரு ஆமா அதுக்கு 2 புள்ள யார் என் வீட்டுல அடிமையா இருந்தாலே அந்த ஜென்மஸ்திய வச்சு அதுக்கு 2 புள்ள ஆமாப்பா மகளை தவிர வேறொரு பெண்ணை நீ மனதாலும் நினைக்க ஒரு பெண்ணை அனுப்ப வேண்டாம் வேண்டாம் சொல்லி பெற்றிருக்கேன் நீ அவன் நானும் உடைய மகளை சந்தோஷமா இருப்பை பார்த்து குமரி குமரி அழுதாள் அந்த பாவனை யாரச்சாரு என்னத்தான் சாரு ஆகையால் அவங்க சேர்ந்து 2 குழந்தை கொடுத்தா இல்லை அந்த பையன் என்ன பண்ணுவாங்க
என் மகளுக்கு துரோகம் செய்து வேறொரு பெண்ணை கூடி கலந்து பிள்ளையை பெற்றதால் இந்த இளமை இருப்பதால் நானே என் மகளுக்கு துரோகம் செய்து அதனால் இந்த இளமை குன்றி முதுமையை அடைய அவர் முதுமை அடைந்து விட்டார். என் நிலைமை என்னப்பா அவரது? என்னப்பா அவரது? உன் கணவன் உங்களிடத்திலே பிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். அவனே இந்த முதுமையை ஏற்று அவனுடைய இளமையை உனக்கு கொடுத்தால் சில காலம் வாழலாம். அப்படியா? இந்த சாபத்திற்கு இதுதான் பார்த்தாயா இதற்கு நான் பெண்புத்தி பின்புத்தி என சொல்வார்கள். சாபத்தை வாங்கி கொடுத்து விட்டாயே நம்முடைய பிள்ளைகளை அழைத்துப்பார். பிள்ளைகளை கூப்பிடுறேன். மூத்தவனே எது யார் இந்த புதிய என்னோட அம்மாவை நீ எப்படி பேசுற? ராஜா முன்ன பாட்னார் கொடுத்த சாபத்தான் எனக்கு வயோதிகம் வந்து விட்டது. சாப விமோச்சனம் கேட்டதற்கு உனக்கு நீ பெற்ற பிள்ளை அந்த இளமையை கொடுத்து விட்டு முதுமையை பெற்றுக்கொள்ள தெரிவித்திருக்கிறார். உன்னுடைய இளமை சில நாட்களுக்கு எனக்கு கொடு. இந்த முதுமை நீ பெற்றுக்கொள். உனக்கு வந்து இந்த அத்தினாக புரிய பட்டாபிஷேகம் குட்டி வைக்கின்றேன். அப்பாடா அப்பா உன் பாட்னார் கொடுத்த சாபத்தால் எனக்கு வயோதிகம் வந்து விட்டது. சில நாட்களுக்கு உன் இளமை கொடுத்து விட்டு இந்த முதுமை நீ பெற்றுக்கொள். நான் செய்த பாவத்தை குறைப்பதற்காக பல புண்ணியங்களை செய்து விட்டு வந்து மீண்டும் முதுமையை பெற்றுக் கொள்கின்றேன். மீன் குடிக்கக்கூடிய எனக்கு பிறந்த 3 குழந்தைகளும் உனக்கு உதவாத போய்விட்டது. அந்த கெட்டில் கொடுத்த சாவம் படைத்து விட்டது. ஆண்டவா, அன்றுராத கெட்டில் கொடுத்த சாவம் என்று படைத்து விட்டது. எனக்கு குழந்தைகளுக்கு உதவாத போய்விட்டது. நான் என்ன செய்வேன் இறைவா? நீ வருந்த வேண்டாம். ஜென்மத்துக்கு எனக்கு பிறந்த குழந்தை என்னுடைய குழந்தைதான்.
அவளை எடுத்து கேட்டுப்பாரு. ஆமா நான் ரொம்ப அவளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். கேட்டுப்பாரு. எனக்கு பிறந்த குழந்தை 3 குழந்தை. அந்த 3 குழந்தைகளுக்கு திருமணம் செய்துவிட்டு உனக்காக இருந்த குழந்தையை கொடுத்த காரணத்தினால் சுக்லாச்சாரியார் ஆசிரம் அடைந்து இந்த சாபத்தை கொடுத்திருக்கிறார். இளமை குறித்து உனக்கு வயோதி மறக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு இந்த சாபம் இளமை உள்ளதானே சந்தித்து சேர்ந்தா இளமை குண்டி வயோதா வாழ்கிறது சாபத்தை வாழ்க்கையில இன்ப துன்பம் இருந்தால் வேண்டும். இன்பமாக வாழ்ந்தால் ஒரு மனுஷனுக்கு சுகம் கிடைக்காது. அதில் துன்பம் இருக்க வேண்டும். சில நாட்கள் இன்பமாக வாழ்ந்து விட்டேன், இனிமேல் துன்பம் அடைய போகிறேன். இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஆகையால் உண்மை சார்ந்தால் எனக்கு துன்பம் அடைய காரணம் உங்களுக்கு இந்த நிலைமை சுக்லாச்சாரியாருக்கு சாபம் வச்சம் கிடைத்திருக்கு. எதாவது பண்ணா உனக்கு பிறந்த குழந்தை ஏதாவது ஒன்று அவருடைய இளவை கொடுத்து விட்டு முதுமையை பெற்றுக் கொள்ளாமல் தெரிவித்தார்கள். ஆனால் எனக்கும் தீபாவளிக்கு பிறந்த 3 குழந்தை உதவாத சாபத்தை கொண்டு சென்றிருக்கிறது. ஆனால் உனக்கும் எனக்கு பிறந்த குழந்தைக்கு அவரை அழைத்துப்பார். இளமை குண்டி வயோதா வாழ்கிறது சாபத்தை குடும்பத்திலும் தெரிவித்தார். உங்களுக்கு பிறந்ததற்கு பேர் யாராலும் அந்த முதுமை ஏற்படுத்தி இளமை கொடுத்தால் இந்த தீர்த்தியாற்றிய போது மீண்டும் இளமை கொடுத்து முதுமை வாங்கலாம். இவருக்கு பிறந்த போது ஒன்று சுக்லாச்சாரியார் கொடுத்த சாபத்தில் எனக்கு முதுமை வந்துவிட்டது. சில நாட்களுக்கு உன்னுடைய இளமை எனக்கு கொடு, இந்த முதுமை நீ பெற்றுக்கொள். ஆமா சாபத்தை பெற்று நீ சாபம் வாங்கிடுவாய். எவ்வாறு நீ பேசினாயோ நீ ஆளுநர் வைத்து இப்படி இரண்டாவது குழந்தை குருகுலம் இருக்கிறார். அவன் அழைக்கிறேன் குருவா. நம்முடைய குடும்ப கவனத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய தந்தையானவர் என்னை சேர்ந்து நீங்கள் பிறந்தீர்கள் என்பதற்காக சுக்லாச்சாரியார் இளமை குண்டி வயோதா வாழ்கிறது மண்டைக்கு சாப்பிட்டு போய்விட்டார். சில நாட்களுக்கு அந்த இளமையை கொடு, என்னுடைய முதுமை நீ பெற்றுக்கொள். நான் செய்த பாவத்தை எல்லாம் புண்ணிய நிலையத்தில் நீராய் விட்டு வந்து பிறகு நான் முதுமையை பெற்றுக் கொள்கிறேன். அச்சுரா புரிய உனக்கு நான் பதார்த்தம் உன்னுடைய இளமையை அப்பாவுக்கு கொடு. தாய் சேர்ந்த கோயிலே நல்ல சொல்லிக்க மந்திரம் என்று அழைப்பார். அம்மா நீ உழைத்தவாறு உன்னுடைய தந்தைக்கு இன்னும் இளைய புத்தி அவருடைய முதுமை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆபத்தில் உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தவித்திர மழையா பெண்ணீரும் கோபத்தை அடக்கா வேதனும் உருமொழி கேளா சிறனும் பாவத்தை தீரா தீர்த்தமும் பயனில்லையும் இருந்தானே நீ காலத்தில் உதவிவிட்டாய். Bye.
நீராடிவிட்டு நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு இனிமேல் என்னுடைய மகன் படக்கூடிய விஷயத்தை நான் பார்த்து கொள்ளவில்லை. இப்போது அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு அவனுடைய நிலைமையை மறுபடி அவனுக்கு கொடுக்கின்றேன். ராஜா, சென்ற வயதிலே என் தந்தை மலர்பாபா போன காலத்தால் எனக்கு இலவச பட்டத்தை கொடுத்தார்கள் நாம் எந்நாட்டு மக்கள். ஆனால் அதே நிலை உனக்கு வந்துவிட்டது. இப்போது நான் இந்த பதவி போல் உனக்கு அத்தினாரக்கூடிய பட்டம் எடுத்து வைக்கிறேன். உன் அருகமை எழுந்து உனக்கு வேண்டிய விழா நான் கூறுகின்றேன். அப்படியே நாளை ஊசி விழா வைக்கப்படலாம். என்னதான் இருந்தாலும் நம் குலத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு நாடு கிடைத்திருக்கிறது. அந்த காலத்தில் பிறந்தவர்களுக்கு நாடு கிடைக்கவில்லை. இனிமேல் ஒரு பழமொழி விளங்கட்டும். தாய்க்கு தலைப்பிள்ளை, தகப்பனுக்கு கடற்பிள்ளை என்ற பழமொழி மீது விளங்கட்டும். செல்வார் மக்களுக்கும் இந்த இரவு நடத்திய நாடகம் எல்லாரும் திருமணம் குருவும் பட்டாபிஷேகம் கொள்ளக்கூடிய நாடகம் இதோடு முடிவடைந்து விட்டது. இது எந்த விதமான குற்றம் குறைந்த போலும் தங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எப்படி பிள்ளை நீக்கிய மன்னிக்கிறீர்களோ அது போன்று எங்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் எங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ அங்காளா பரமேஸ்வரி மேடை நாடகமன்றத்தாரை மன்னிக்குமாறு இது கடன் கூப்பி வணங்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்று இரவும் இதே வழியே நாடகம் நடைபெற இருப்பதால் இன்று இரவு எப்படி கூட்டம் கூட்டமாக வந்து எங்கள் நாடக நடிகர்களுக்கு எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கிறோம் அது போன்று நடத்தக்கூடிய இரவுக்கும் நீங்கள் அனைவரும் வந்து ஆயத்த நடிகருக்கு எங்களுக்கு நல்ல பெருமாக நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.